ஈரோடு அருகே இரட்டை பெண் பிள்ளைகளுக்கு 5 ஆண்டுகளாக ஆதார் அட்டை பெற விண்ணப்பித்தும் பெற முடியவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க ஒரு தாய் புலம்பியது சோகத்தை ஏற்படுத்தியது. பவானி குருப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி தனது இரட்டை பெண் பிள்ளைகளான மோனிஷா மற்றும் மோனிகாவுக்கு ஒரே மாதிரியாக கைரேகைகள் கருவழி இருப்பதால் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். எனக்கு என்ன சொந்த வீடும் கிடையாது, ஆனால் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என் பொண்ணுங்களுக்காக அன்னன்னைக்கு நான் 500 ரூபாய் கூலிக்கு போய் தான் என் மக்களை காப்பாற்றிட்டு இருக்கேன். என் பொண்ணுங்களுக்கு தயவு செஞ்சு ஆதார் கார்டு கொடுங்க. ஏன்னா ஆதார் கார்டு இருந்தால் தான் என் பொண்ணுங்க படிக்கும். நான் தான் 10ஆவதோட முடிச்சிட்டேன். என் பொண்ணுங்கனாலும் படிக்கணும்னு தாங்க சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு ஆதார் கார்டு கொடுங்க. என் பொண்ணுக்கு நல்ல வழி காட்டுங்க. என் பொண்ணு 3 படிக்கணும் தயவு செஞ்சு. எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு பாப்பா 10th படிக்கிறாங்க. பவானி குருப்பநாயக்கன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க சார் படிக்கிறாங்க என் பொண்ணுங்க. ஆனால் ரெட்டை குழந்தைங்க மேட்ச் ஒரே மாதிரியே இருக்குது ஃபேஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஆனால் ரேகை பச்சா ரேகை விழவும் மாட்டேன்றாங்க. நானும் பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி கூட என்னால் வாங்க திங்க முடியலைங்க சார். குழந்தைங்கள என்னால் காப்பாற்ற முடியல. எனக்கு கூலி வேலையை தவிர எனக்கு எந்த வேலையும் தெரியாது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் முத்துலட்சுமி தனது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க ஏற்பாடு செய்தனர்.